வாய்ப்பு உள்ளது. அந்த தீ விபத்துகளை எவ்வாறு நாம் ஹேண்டில் பண்ணணும், எப்படி தீ அணைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றும் ஃபயர் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, எந்த பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் காற்றோடு சேர்ந்து வெப்பத்தை அணைஞ்சிது. அப்போது ஒரு பொருள் எரியக்கூடிய 3 முக்கிய காரணம் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்டோரேஜ், குப்பையை கூட்டி ஒரு இடத்துல முட்டா வச்சுருப்போம், அதில் இருக்கும். துணி எங்கே கொண்டு வைக்கிறோம், நேராக அந்த துணி குடோனில் வைக்கும், இல்லைன்னா குப்பையில் கொண்டு வைக்கிறோம். அதே துணிகளை ஸ்டோர் நம்ம சாமி துணி அப்படின்னு சொல்லிட்டு பக்கமாக வச்சுருக்கோம். அது நமக்கு இடையூறாயிடும். அது என்ன பண்ணால் அப்பப்போ டிஸ்போஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு பேஷண்ட், ஒரு முடியாதவங்கள மயக்கடிச்சவங்கள போக முடியும் இல்லையா, தூக்கி உட்கார வச்சு ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம், திரும்ப அழகாக தூக்கிட்டு வெளியில் நம்ம என்ட்ரன்ஸ் போயிடலாம் இல்லையா. இது 2 கை, அதாவது இது முக்கியம். கோயிலில் வந்து யாரும் வேணாலும் உட்காருங்க. நல்ல ஒரு சேர் மாதிரி இருக்கும், இதில் ஒருத்தரை உட்கார வச்சுட்டு எவ்வளோ தூரம் வேணாலும் நம்ம வெட்டி சொல்லி கொண்டு போகலாம். அவங்க இருக்கு இப்போ அழகாக இந்த மாதிரி ஒரு 4 கைகளை பயன்படுத்தி ரெஸ்க்யூ பண்ணிட்டு உள்ளேருந்து நம்ம வெளியில் எவ்வளோ தூரம் வேணாலும் ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு போகலாம். இப்போது அவரை வந்து நடத்தியே கொண்டு வரலாம். இது ஒரு மெத்தட். இந்த கையெல்லாம் மணிக்கட்டு பிடிச்சிட்டீங்க, நீங்கள் இந்த கை எடுங்க, நீங்கள் இந்த கை மணிக்கட்டு, இந்த கை மணிக்கிட்டே இருக்கிறீங்க, இதில் பிடிங்க, இவங்க பிடிச்சிருங்க, இந்த கையால் பிடிங்க, உங்கள் மணிக்கிட்ட பிடிங்க. இப்படி நேர் நின்று இதுக்கு நேரம் எதிர்த்துல இல்லையா. இப்போ இது எப்படி பிடிக்கணுங்கிறது தான் தெரியணும். என்பது நாம் இங்கே எதற்காக கூடியுள்ளோம் அப்படின்னாக்க, கோவில் தீ விபத்து எல்லா இடத்துலையும் நடக்குது. இருந்தாலும் கோயில் வளாகத்தில் என்னென்ன தீ விபத்து ஏற்பட வாய்ப்பு உள்ளது, அந்த தீ விபத்துகளை எவ்வாறு நாம் ஹேண்டில் பண்ணணும், எப்படி தீ அணைக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்கணும். ஃபஸ்ட்டு தீ என்றால் என்ன, ஃபஸ்ட்டு பேசிக்காக தீ என்பது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் ஒரு பொருள் காற்றோடு சேர்ந்து உருமாற்றம், அதாவது ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணுறது, அதான் தீ. இப்போ ஒரு பேப்பர் இருக்குது, அது என்ன பண்ணும், ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் நம்ம குவிலன்ஸ் வச்சாலே தெரியும். அதாவது ஒரு கொஞ்சம் ஹீட் ஆன உடனே அது என்ன பண்ணும், ஆட்டோமேட்டிக்காக அப்படியே கருகி தீ பிடிக்க ஆரம்பிக்கும். அப்போ அங்கே நம்ம ஒன்றும் ஃபயர் பண்ணலை, ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது, எந்த பொருளும் ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் காற்றோடு சேர்ந்து வெப்பத்தோடையும் காற்றோடு சேர்ந்து தானாகவே தீப்பிடி தெரியும். அதுக்கு பேர் தான் தீ. இப்போ தீ எரிவதற்கு 3 முக்கிய பொருள்கள். ஒன்று எரிபொருள், அடுத்தது காற்று, அடுத்தது வெப்பம். இந்த 3ல் ஏதாவது ஒன்று இல்லைன்னா அந்த இடத்துல தீ என்ன பண்ணும், தானாகவே அணைஞ்சிடும். அப்போது ஒரு பொருள் எரியக்கூடிய 3 முக்கிய காரணிகளில் ஒரு பொருளை நீக்கிவிட்டால் அந்த இடத்துல தீ அணைஞ்சிடும். சரி, இப்போது நம்ம கோயில் தீ விபத்து என்னென்ன அப்படின்னு பார்ப்போம்னா, ஃபஸ்ட்டு மின்சார தீ விபத்து. அதாவது கோயில் வளாகத்தில் நிறையா அங்கங்கேயும் ஜங்ஷன் பாக்ஸ் வச்சுருப்பாங்க, இபி பாக்ஸ், அந்த எலக்ட்ரிக் பாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணோம்னா, கோயிலுங்கும் போது பராமரிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம். அப்போது இந்த எலி அந்த மாதிரி ஏதாவது கடிச்சிடும்போது அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகி தீ விபத்து ஏற்படும். தீ விபத்து, மின்சார தீ விபத்து. அடுத்தது கோயிலில் அதிகபட்சமாக ஸ்டோரேஜ். இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, கோயிலுக்கு தேவையான அந்த மெட்டீரியல்ஸ், துணி மெட்டீரியல்ஸ், இப்போ சாமிக்கு தேவையான துணிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, பழைய துணியெல்லாம் என்ன பண்ணுவாங்க, திரும்ப ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் பண்ணுவாங்க, ஒரு குடோன். இதெல்லாம் நாங்கள் ஃபயர் இப்போ அட்டன் பண்ணுறோம். கிட்டக்குடி முக்களத்தம்மன் கோயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் ஃபுல்லாக ரூம் துணியை அடைச்சி வச்சுட்டாங்க, ஃபயர் ஆகிடுச்சு. அது எப்படி ஃபயர் ஆகும்னா, இப்போ நம்ம விளக்கில் திரி போடுறோம், அது எலி என்ன பண்ணும், அந்த எண்ணெய் வாடகைக்கு அந்த எரியக்கூடிய அந்த திரியை இழுத்துட்டு போயிடும். எலி எங்கே தங்கியிருக்கும், அந்த மாதிரி கும்பலாக துணி வச்சுருக்கிற இடம், இல்லைன்னா இந்தமாரி ஸ்டோரேஜ், குப்பையை கூட்டி ஒரு இடத்துல முட்டா வச்சுருப்போம், அதில் இருக்கும். இப்போ அந்த எலி இழுத்துட்டு போகிற அந்த திரி எங்கே கொண்டு வைக்கும், நேராக அந்த துணி குடோனில் வைக்கும், இல்லைன்னா குப்பையில் கொண்டு வைக்கும். அப்போ அங்கே என்ன பண்ணும், தீ விபத்து ஏற்படும். அதுக்கு தான் என்ன செய்யுதுன்னா, நம்ம அந்த மாதிரி ஒரு கனமாக ஸ்டோர் பண்ணாலும் அப்பப்போ அதை ரிமூவ் பண்ணிடணும். பழைய துணியில் என்ன பண்ணிடணும், ஏதாவது டிஸ்போஸ் பண்ணிடணும் அந்த இடத்த விட்டு, நம்ம கோயில் வளாகத்தை விட்டு. ஏன்னா சின்ன தீ விபத்து
ஒரு பெருந்தீர்வு ஆகிடும். அப்போ அங்கே நம்ம செய்ய வேண்டியது குப்பைகளை முட்டா வைக்கக்கூடாது. துணிமணிகள் அந்த வேஸ்ட்டு காலாவதியான நிறைய துணிகளை ஸ்டோர் பண்ணி நம்ம சாமி துணி அப்படின்னு சொல்லிட்டு பத்திரமா வச்சுருப்போம். அது நமக்கு இடையூறாகிடும். அது என்ன பண்ணணும், அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணிடும். 2 அடுத்தது எண்ணெய் தீ விபத்து. இப்போ எல்லா கோயில்லையும் வந்து அன்னதான நிகழ்ச்சி நடக்குது. அங்கே வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சமையலில் ஒன்று விறகு, இன்னொன்று சிலிண்டர். ஹலோ, சவுண்டு. இப்போ அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா எண்ணெய் தீ விபத்து எவ்வாறு ஏற்படும்? இப்போ நம்ம சமைக்கும்போது வானலில் வச்சு எண்ணெய் பலகாரம் ஏதாவது செய்யும்போது ஓவர் ஹீட், அந்த அதிகமாக நம்ம சூடு ஏற்றும் போது எண்ணெய் தீ விபத்து ஏற்படும். அப்போ அங்கே நம்ம எவ்வாறு அந்த தீ அணைப்பது, அதை பற்றி பார்ப்போம். அப்போ இங்கே நம்ம என்ன செய்யணும்னா, பாதுகாப்பான முறையில் சமைக்கணும். குறைவான தீயை வச்சு விறகு சமைக்கும்போது, அது சிலிண்டராக இருந்தாலும் அதே போல் தான். அதே போல் சிலிண்டர் தீ விபத்து எப்படி வருமா, அந்த ரெகுலேட்டர் நம்ம கரெக்டாக பராமரிக்கணும். அதில் இருக்கிற அந்த ரெகுலேட்டரை வந்து சுத்தம் பண்ணி வைக்கணும். இந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப டஸ்ட் இருந்ததுன்னா போய் சரியாக ஃபிக்ஸ் ஆகாது, உட்காராது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக இது வழியாலே கேஸ் கசிய ஆரம்பிச்சிடும். அதேமாதிரி அங்கே எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த டீப்பு சரியாக ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றலைன்னா அந்த எண்டெல்லாம் வந்து நெஞ்சு போயிடும். இதில் கிளாம்ப் இருக்குது, ஓரளவுக்கு தாங்கும். ஆனால் கிளாம்ப் இல்லாமல் வெறும் டீப்பை நம்ம சொல்லி வைக்கிற மாதிரி இருந்தால் அது என்ன பண்ணோம்னா, ஒரு குறிப்பிட்ட நாள் போச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது மெல்ட் ஆகி தானாக ரிமூவ் ஆகிடும். அப்போ ரிமூவ் ஆகும்போது ஃபயர் பண்ணும்போது அது நமக்கு தெரியாது. ரிமூவ் ஆகி வந்து எண்டில் அப்படியே நிற்கும். நம்ம இங்கே ஃபயர் பண்ணும்போது அங்கேயே ஃபயர் ஆகிடும். அப்போ இந்த மாதிரிலாம் சிலிண்டர் ஃபயர், எண்ணெய் தீ விபத்துகள், மின்சார தீ விபத்துகள், அதே போல் வந்து இந்த மனைப்புறத்தை சுற்றி குப்பை சேமிப்பு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம கூட்டி முட்டா வச்சுருப்போம். பக்கத்தில் யாராவது சூடை ஏற்றுறவங்க அந்த தீப்பெட்டி ஏற்றிட்டு அது சரியாக கூட அணைக்க மாட்டான். அப்படியே ஏற்றி சூடத்தை வச்சுட்டு எங்கேயாவது உரமாக கட்டாதுவோம், அது போயிட்டு குப்பையில் விடும். இந்த மாதிரிலாம் தீ விபத்துகள் ஏற்பட சின்ன தீ விபத்துகள் இதுதான் ஏற்படும். கோயிலில் வேறு ஒன்றும் நம்ம பெருசாக தீ விபத்து எதிர்பார்க்க முடியாது. இந்த மாதிரி தீ விபத்துகள் வந்தால் நாம் எவ்வாறு அதை அணைப்பது அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். கோயிலில் என்னென்ன தீ விபத்து வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த தீ விபத்துகள் வந்தால் எவ்வாறு அந்த தீயை நாம் கட்டுப்படுத்துவது, ஆரம்பத்தில் எவ்வாறு அதை தடுத்து நிறுத்துவது, இதுதான். இப்போ ஃபஸ்ட்டு மின்சார தீ விபத்துனா ஒரு எலக்ட்ரிக் பாயிண்டில் கோயில் வளாகத்தில் ஒரு மின்சார தீ விபத்து, ஒரு எலக்ட்ரிக் ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அது பெருசாக ஆகாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஷார்ட் சர்க்யூட் ஆகி ஃபயர் ஆகும். அடுத்த யார் பார்த்தாலும் உடனே என்ன செய்யணும், மெயின் நம்ம ஃபஸ்ட்டு மீட்டர் பாக்ஸ் மெயின் சுவிட்ச் ஒன்று இருக்கும் கோயிலில் வந்து கண்ட்ரோல் பேனல். அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி நம்ம வந்து அது கண் பார்வையில் தான் இருக்கணும். யாரானா ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கணும். பப்ளிக்காக இருந்தாலும் சரி, நம்ம கோயில் எம்ப்ளாயாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அதை மெயினாக ஒரு உள்ளே வந்து ஒரு மின்சார தீ விபத்து ஏற்படுதுன்னா உடனே என்ன செய்யணும், மெயின் சுவிட்சை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணணும். அதுக்கு பிறகு தான் அந்த தீயை என்ன பண்ணணும், நம்ம அணைக்கிறதுக்கு ஏற்படும். இதை ஆஃப் பண்ணாலே மேக்ஸிமம் தீ கண்ட்ரோல் ஆகிடும். அதுக்கு பிறகு தீ அந்த கேபிள் எரியுதுன்னா ஃபஸ்ட்டு மணல், தண்ணியெலாம் அடிக்கக்கூடாது, மணலை. ஏன்னா நீங்கள் மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணாலும் ஏதாவது இன்வெர்ட்டர், இந்த வீட்டுக்கு இப்போலாம் இன்வெர்ட்டர் வைக்கிறோம் இல்லையா, அந்த இன்வெர்ட்டர் கனெக்ஷன் இருந்தால் என்ன பண்ணோம், அதில் கரண்ட் வந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், நம்ம போய் தண்ணி ஊற்றும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த எலக்ட்ரிக் ஷாக் ஆகிடும். அப்போ என்ன செய்யணும்னா, மணல், ஆய்ந்த மணலை எடுத்து அது மேலே அடித்தோம்னா என்ன பண்ணும், ஓரளவுக்கு ஃபயர் கண்ட்ரோல் ஆகிடும். அப்படி இல்லைனாக்கா என்ன செய்யலாம், இந்த மாதிரி தீயணைப்பு கருவிகள் வச்சுருக்காங்க. இந்த கருவிகள் வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும், இதை ஆப்ரேட் பண்ணி தான் அந்த எலக்ட்ரிக் ஃபயரை நம்ம ஆஃப் பண்ணணும். இதை எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இதை நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது மேடம் வந்துடுவாங்க, அப்போ ஆப்ரேட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு இதெல்லாம் நடக்குது. இப்போ அடுத்தது மின்சார தீ விபத்துக்கு எப்படி தடுக்கிறது அதை பற்றி. இப்போ ஃபஸ்ட்டு மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம், அப்புறம் மணலை வச்சு தீ அணைக்கிறோம். அடுத்தது அப்படி இல்லைன்னா இந்த தீயணைப்பு கருவிகளை பயன்படுத்தி தான் தீ அணைக்கிறோம். அடுத்தது ரெண்டாவது ஸ்டோரேஜ். உள்ளே இருக்கிற நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற துணிகள், அப்படி இல்லைன்னா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற மனைப்புற குப்பைகள், இந்த இலைகளெல்லாம் ஸ்டோர் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கிற இடம், அது ஃபயர் ஆச்சுன்னா இதுக்கு
தண்ணீரை தெளித்து தான் என்ன பண்ணலாம், நம்ம தீயை அணைக்கணும். தண்ணீர்னால் அந்த இடத்துல எலக்ட்ரிக் பாயிண்ட் இருக்கான்னு பார்த்துட்டு அந்த எலக்ட்ரிக் பாயிண்டில் படாமல் தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த எரியிருந்தலை தெளித்து தண்ணீரை தெளித்து தீயை அணைச்சிடணும். கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அருகில் உள்ள தீயணைப்பு நிலையம் நமக்கு